புலம்பெயர் நாடுகளில் கஷ்டப்பட்டு உழைத்து பணத்தை இலங்கையில் காணி அல்லது வீடுகளில் முதலீடு செய்ய வேண்டும் என்பது பல புலம்பெயர் தமிழர்களின் கனவாக உள்ளது. எனினும் சமீப காலமாக இந்த முதலீடுகள் பலருக்கு ஏமாற்றத்திலேயே முடிந்துள்ளன. பலர் காணிகளை கொள்வனவு செய்து நீதிமன்றம் சென்று வருகிறார்கள். அண்மை காலமாக தாயகத்தில் காணிகளுக்கு தட்டுப்பாடு நிலைமை ஏற்பட்டுள்ளதுடன் போமிட் காணிகளை விற்பனை செய்யும் மோசடி இடம்பெறுகின்றமை அம்பலமாகியுள்ளது. அண்மையில் பிரான்சில் இருந்து கிளிநொச்சியில் காணி ஒன்றை கொள்வனவு செய்த புலம்பெயர் தமிழர் இன்று பணத்தையும் இழந்து காணியையும் இழந்துள்ளார். இலங்கையில் அரசாங்கத்தினால் காணி இல்லாத பொதுமக்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக வழங்கப்படுவதே இந்த போமிட் காணிகள். இந்த காணிகளின் உண்மையான உரிமையாளர் அரசாங்கம்தான். நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதன் உரிமை பத்திரம் சட்டப்பூர்வமாக உங்கள் பெயருக்கு மாறாது. விற்றவருக்கே அந்த காணி எப்போதும் சொந்தமாக இருக்கும். ஒருவர் போமிட் காணியை விற்க வேண்டுமானால் அவருக்கு வேறு ஒரு சொந்த காணி இருக்க வேண்டும் என்பது விதி. ஆனால் பல தரகர்கள் இந்த உண்மையை மறைத்து விடுகிறார்கள். மிக முக்கியமாக நீங்கள் நீதிமன்றம் சென்றாலும் பணம் கொடுத்து வாங்கினேன் என்று சொல்ல முடியாது. ஏனெனில் சட்டப்படி போமிட் காணிகளை விற்பனை செய்ய முடியாது. நன்கொடையாக பெற்றேன் என்று எழுதினால் மட்டுமே ஆவணப்படுத்த முடியும். ஆனால் நன்கொடையாக பெற்ற காணியிலிருந்து ஒருவரை வெளியேற்ற உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அண்மையில் கிளிநொச்சியில் புலம்பெயர்ந்த ஒரு சகோதரர் காணி வாங்கிய போது அங்கிருந்தவர்கள் வெளியேற 3 மாதம் அவகாசம் கேட்டுள்ளனர். ஆனால் இப்போது வெளியேற வேண்டுமானால் மேலதிகமாக 20 லட்சம் ரூபாய் தாருங்கள் என்று மிரட்டுகிறார்கள். போலீசாரிடம் சென்றால் சட்டப்படி போமிட் காணியை வாங்க முடியாது, எனவே நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்கிறார்கள். உங்கள் பணமும் போய் காணியும் இல்லாமல் போகும் நிலை இதுதான். காணி தரகர்கள் காணியின் உண்மையான விலையுடன் தமது தரகு பணத்தையும் சேர்த்து மிக கூடிய விலையை உங்களிடம் கூறுகிறார்கள். காணியின் சட்ட சிக்கல்களை பற்றி மூச்சு கூட விடுவதில்லை. அவர்களின் பேச்சை நம்பி அவசரப்பட்டு முன்பணம் கொடுக்காதீர்கள். முடிந்தவரை உறுதி காணி மாத்திரம் கொள்வனவு செய்யுங்கள். இதுவே வங்கிக் கடன் பெறவும் பிணையாக வைக்கவும் உதவும். ஒருவேளை போமிட் காணி வாங்குவதாயின் விற்பனை செய்பவருக்கு வேறு காணி இருக்கிறதா என்பதை உறுதி செய்யுங்கள். எந்த ஒரு காணியையும் வாங்குவதற்கு முன் ஒரு நம்பிக்கையான சட்டத்தரணியின் ஆலோசனையை பெறுவது அவசியமாகும்.